வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபோனர்னா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பேரு ஒரு பற்று கூட இல்லை. இங்கே பேரு ரைட் இங்கே பாருங்க. நடா அது ஃபேட் ஆகி கிடக்கு. அதெல்லாம் கிடையாது. இந்த ரெட்டும் தான் கரெக்ட் கிடையாது. சரி, அதான் OnePlus 8 தான் பார்க்குறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, விக்கியோட ஆசைப்படி வந்து அந்த க்ளோ இல்லையா, ஆமாம், இன்ட்ரெஸ்டெல்லாம் க்ளோ அது வரும்னு நினைச்சு ஆசைப்பட்டோம். பட் கருவா கொட்டையா ஒன்று அனுப்பியிருக்காங்க. கருவா கொட்டையா ஒரு மொபைல் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா, இது வந்து 12GB 256GB. விக்கிக்கான ஒரே ஒரு சந்தோஷமான ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஹெட் சார் வந்து 0.92 அண்ட் பாடி சார் வந்து 0.83. ஓகேயா. அப்புறம் இந்த போன்ல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ் இருக்கு, லைசன்ஸ் பை குவால்காம்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாக்ஸ் குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு மொபைல் போன், ஒரு கேபிள் ஆனா நல்லா இருக்கும்டா உங்களுதுல. அப்புறம் ராப் 30 சார்ஜ், ரெட் கேபிள் கிளப் சும்மா போதும், கொஞ்சம் எடுத்து கொடுத்தா போதுமே. டிபியூ ப்ரொடெக்டிவ் கேஸ், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன், சிம் ரிஜெக்டட் டூல். ஸோ ஃபோன் வந்து மேனுஃபேக்சர்டு பை ஓப்போ மொபைல்ஸ். சரியா, கூடி சீக்கிரத்தில் அந்த மேனுஃபேக்சரிங் பேரில் OnePlus வரும். அது எவ்வளோ வருஷம் ஆகும், எவ்வளோ டிகேட்ஸ் ஆகும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. எடுங்க காம்பேக்ட் ஃபோன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கீழே கொடுக்கலாமா இது? இதுக்கு அடுத்து கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள நடுவுலேயே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஆஸ் யூஷுவல் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சேஃப்டி இன்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட வந்து மெக்லாரன் எடிஷன் மாதிரி இல்லை, மெக்லாரன் எடிஷனோ இல்லையோ, ஒரு 60 ஒரு 6 அத கையில பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குடா. அப்படியா? போடு. ரைட். டேய் டிசைன் சொல்றேன்டா. கர்வ்ட், இந்த கர்வ்ட் டிசைன் காம்பாக்ட்னஸ் எப்படி இருக்கு? 7 Pro யூஸ் பண்ணீங்க, இதுக்கும் அதுக்கும் எப்படி இருக்கு? 7 Pro ஓட இது வந்து காம்பாக்ட்டா தான் இருந்தாகணும். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. ரைட். சோ வந்து ஒரு ரெட் கேபிள் கிளப் அத பத்தி கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சூப்பர். அதுக்கப்புறம் இது என்னது, சார் வேல்யூ. சார் வேல்யூக்குன்னே ஒரு கார்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல்ல ஓவரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, சார் வேல்யூ எல்லாம் தனியா கொடுக்குறாங்க. இந்தியால ஹையஸ்ட் சார்னு ஒரு ஏரியாக்கும் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஆப்பிள் மாதிரியே ஸ்டிக்கர், ஆப்பிள் மாதிரியே திரும்ப. அதுக்கு அடுத்து அந்த டிபியூ கேஸ் எங்க இன்னும் காணோம். டிபியூ கேஸ் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குயிக் ஸ்டார்டிங் கைடு, ஒரு இன்விடேஷன் லெட்டர். இன்விடேஷன் லெட்டர்ல வந்து நம்ம பீட்ல வந்து எப்பவும் போல வெல்கம் டு OnePlus ஃபேமிலி, செமையா இருக்கும். OnePlus 8 would be just like any other smartphone. யார் கேட்டாலும் செமையா இருக்கும்னு மட்டுமே சொல்லணும். அதுக்கப்புறம் 6 years ago நாங்க லான்ச் பண்ணோம். இப்போ நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். வருஷம் வந்து அந்த இடத்துல போயிட்டு அந்த நம்பர் மட்டும் மாத்துவீங்களாடா? 5 years ago நம்ம இவ்வளவு லான்ச் பண்ணோம். 6 years ago, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு 7 years ago இவ்வளவு லான்ச் பண்ணோம். அவ்வளவுதான், பிரிண்ட மாத்தணும்ல அதெல்லாம். ஆனா மத்தபடி வேற எதுவும் மாறாது. அதுக்கப்புறம் அந்த ரெட் கேபிள் கிளப், அதுக்கப்புறம் ஒரு சிம் இஜெக்டர். சரி, என்னடா அது ரியல்மி மாதிரி பண்ணிருக்கீங்க? நெவர் செட்டில் ரியல்மியா? இதுக்கு முன்னாடியே வந்தது. இது ஹானர்ல வந்தது. ஆமா. அடுத்து ரெட் கேபிள் கிளப், ரெட் கேபிள் ஒன்று. அதுக்கப்புறம் வார்ப் சார்ஜ் 30T. இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதெல்லாம் கிடையாது. இந்த மொபைல் இப்போ செட்டப் பண்ணிட்டு மொபைல் எப்படி இருக்கு, உள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். சோ OnePlus 8 வந்து இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. அப்பலாம் சொல்லக்கூடாது. இத பாருங்க மகாஜனங்களே, இதுதான் OnePlus 8. இது எதுக்காக இருக்குன்னா, எம்பவர் திஸ் வேர்ல்ட் பை திஸ் டெக்னாலஜி. வேற லெவல். ஸோ OnePlus 8 எல்லாம் செட் பண்ணியாச்சு. அண்ட் கைக்கு வந்து என்னதான் காம்பாக்ட் ஃபோனுன்னு சொல்லியிருந்தாலும் ஓரளவுக்கு 70 Pro யூஸ் பண்ணதுல இது கொஞ்சம் கைக்கு அடக்கமாக தான் இருக்கு. அந்த மாதிரி விஷயத்துல அவங்க காம்பாக்ட்னு சொல்லியிருப்பாங்க. காம்பாக்ட் ஃபோனு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுதான் நசுங்குன சொம்பு. சரி, இந்த ஃப்ளூயிட் டிஸ்ப்ளே இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அதான் பாக்குறீங்க. இந்த டிஸ்ப்ளே வந்து 90 Hz டிஸ்ப்ளே, அது ஞாபகம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம 6.55 inch HDR10+ சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் முக்கியம் தான். அது மட்டும் இல்லாம இந்த கலர் அக்யூரசியும் அதுல சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களாமே, ஐ கேர் பிளான்லாம் இருக்காமே அதுல. ஆமா. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்ல இருக்கோம். ஸ்லீப் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல போனா நம்ம ரிஃப்ரெஷ் ரேட் வந்து மாத்திக்கலாம். 60 Hz 90 Hz ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்கிரீன் காலிபிரேஷன், விவிட், நேச்சுரல், அட்வான்ஸ்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த நாச்சை வந்து ஹைட் பண்றது, ஹைட் பண்ணாம இருக்கு, அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தது தெரியுமா? ஸோ இந்த பஞ்ச் ஷோல வந்து வேணும்னா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது ஹைட் பண்ண எப்படி இருக்குன்னு பாரு.
இதுல ஒண்ணும் தெரியாது ஏன்னா டார்க் மோட். ஓகே ஓகே, இல்ல எல்லாம் கீழ வந்துருச்சு பாரு சிஸ்டம் இல்ல மேல. ஓகே ஓகே, அது ஆனா யாரும் பண்ண மாட்டோம். கன்றாவியா இருக்கு இது பாக்க. கண்டிப்பா. சோ ஹைட் பண்ணாம இருக்குது. சும்மாவே கன்றாவியா இருக்கு, இதுல இத வேற பண்ணிட்டு சும்மாலாம் வேற லெவல்ல இருக்கு இது. அப்புறம் 8mm அல்ட்ரா தின் பாடி பா. ரைட்டா? எவ்வளவு வெயிட் சிவா அது? வெயிட்டா ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. 7T. நான் சொல்லலனாலும் நீயே ஒரு வெயிட்ட போட்டு சொல்லிடுவியா? சொல்லிட்டு போ. 180 கிராம்ஸ் சரியா? சோ 8mm thickness, 180 கிராம்ஸ், 3D கார்னிங் Gorilla Glass. முக்கியமான விஷயம் தான். சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்புறம் 5G சப்போர்ட் இருக்கு. 5G சப்போர்ட். ஓகே. என்ன ஓகே, அதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அதுக்கடுத்து பார்த்தோம்னா OnePlus அந்த ரீடிங் மோடு, நைட் மோடு அதெல்லாம் ஆஸ் யூசுவல் இருக்கு. அண்ட் ஆம்பியன்ட் டிஸ்பிளே அந்த ஒரு விஷயமும் இதுல இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஹாரிசான் லைட்டிங் அந்த சாம்சங்கை பார்த்து அடிச்சோம்ல, சோ அந்த மாதிரி விஷயங்களும் இதுல இருக்கு. சோ அந்த கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமே இது இல்லாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான். சோ இதெல்லாம் இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 865 பவர்டுங்கறனால பர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான குறைபாடும் இருக்க போறது இல்ல. பட் இந்த 8 ப்ரோக்கும் 8க்கும் அப்படி என்னையா பெரிய வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்கல்ல. சோ அந்த இடம் தான் இங்க என்னன்னா, இது வந்து ஃபுல் HD டிஸ்பிளே தான் இல்லையா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு அதாவது UFS 3.0 இருந்தாலும் இவங்க வந்து அதுல ஏதோ டர்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பட் அந்த ஆப்ஷன் இங்க கொடுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பா. ஆமா, அதுல வந்து டபுள் கேமரா. ஆக்சுவலா 2 கேமரா தான் நல்லா ஒர்க் பண்ணோம், இன்னொன்னு வந்து சும்மா வச்சிருக்காங்க. சரி, அந்த ஹார்ட்வேர் எப்படி இருக்கு? சைடுலாம் எப்படி இருக்கு? அந்த கர்வ் எப்படி இருக்கு? கையில பிடிக்கிறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் இந்த வாட்டி வந்து அந்த அலர்ட் ஸ்லைடர் இருக்குல்ல, அது கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ ஈஸி கண்ட்ரோலுக்கு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் ராக்கர் பட்டனு. அண்ட் கீழே பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் சிம் கார்டு ட்ரே இருக்கு, USB Type-C கேபிள், அதுக்கப்புறம் ஸ்பீக்கரு. இந்த ஒரு இடத்துல தாண்டா வருத்தமா இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, ட்ரிபிள் கேமரா செட்டப்ல ஒன்னு வந்து IMX586 சரியா, அது வந்து 48 MP சென்சாரு. ஸோ OS இருக்கு, ES இருக்கு, இதெல்லாமே இருக்கு. மேக்ரோ கேமரான்னு அந்த 2 மெகாபிக்சல் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதுக்கு பதில் டெப்த் கொடுத்திருந்தா கூட போர்ட்ரேட் வேற லெவலில் எடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். அது தவிர என்னன்னா அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ அல்ட்ரா வைட் வந்து 16 மெகாபிக்சல். ஸோ அதுவும் ஓகே தான். டியூவல் LED ஃபிளாஷ் இருக்கு. ஸோ PDAF as well as CAF. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லோ மோஷன் பற்றி ஏதாவது வார்த்தைகள் எங்கேயாவது வருமா அப்படின்னு தேடி பார்த்தா 1080p 240 FPS எடுக்கலாங்க. ரைட். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து 960 FPS வந்து இது அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த அப்டேட்டில் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 960 FPS 720p. சரி ஓகே, எடுங்க நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சினி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அப்புறம் ரா இமேஜோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து AI சீன் டிடெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அண்ட் பேட்டரி எவ்வளோ சிவா? பேட்டரியும் முக்கியமான ஏரியா தான். ஆனால் உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தாக்கு பிடிப்பீங்க. 4300 mAh. சூப்பர். அண்ட் இந்த வாட்டி வந்து இந்த OnePlus லேப்ல வந்து DC டிமிங் மட்டும் இல்லாம டார்க் டோன் அந்த தேர்ட் பார்ட்டி 2 சால்ட் லேப் விட்டு வெளில எதுவும் போகாது. ஓகே, கடைசிக்கு லேப்லயே தான் இருக்க போகுது. வேற லெவல். இது வந்து டெஸ்ட் எக்ஸ்பெரிமென்ட். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு வந்து அந்த டார்க் டோன் போடுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. DC டிமிங்க்கு பதிலா நல்ல விஷயம் தான். சாரி, DC டிமிங்கும் இருக்கு. அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒர்க்குக்கு நம்ம என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுவோம், வீட்டில் என்ன நம்ம ஆப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து தனித்தனியாக பிரித்து பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோன் வந்து குளோபல் பிராண்டு இல்லையா? ஆமாம். ஸோ எல்லா இதுக்கும் ஒர்க் ஆகும், எல்லா பிராண்டும் ஒர்க் ஆகும். அப்புறம் இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் வேற செமையாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ அதுவும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்கு, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது, ஃபேஸ் அன்லாக்கும் ஒர்க் ஆகுமா. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் செட்டப் பண்ண டைமில் 155 MBக்கு வந்து ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ அது வந்து நிறைய பக் ஃபிக்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம். ஆமாம். ஸோ இப்போதைக்கு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா NFC இருக்கு, LDAC, சின்ன சின்ன விஷயங்கள் தான் ப்ரோ. இதெல்லாம் வந்து நீங்க எல்லா ஃபோன்ஸ்லயும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ இவங்க ப்ரீமியம் லைன் அப்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இருக்காதுன்ற மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஃபோன் வந்து இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படியா இருந்தாலும் ரிவ்யூல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 3 கேமரா அப்படின்னு உள்ள நேரம் பேசணும் பாத்தீங்களா, சாம்பிள்ஸ் வரும். 2 கேமரா. சரி, ஆமா 2 கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த 2 கேமராவா இருக்கட்டும், அதே சமயம் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கேமராவா இருக்கட்டும், இந்த 3 கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத நீங்க இப்ப சாம்பிள்ல பாப்பீங்க. வருது பாருங்க. ரைட்.
ஸோ இப்போ வந்து நீங்கள் கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த டிவைஸ் வந்து பேசிக் வேரியன்ட் வந்து 6GB 128GB எக்ஸ்க்ளூசிவ் டு இந்தியா இல்லையா? எக்ஸ்க்ளூசிவ் டு இந்தியா அண்ட் அமேசான் 41,999க்கு. சொல்லுங்க. ஸோ சிவா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன இந்த டிவைஸை பார்த்து? நான் என்னத்த சொல்றது, நான் சொன்னா அது சரிப்படாது, எதுவா இருந்தாலும் நீயே முடிச்சுடு. நான் சொன்னா வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லுவேன், நீங்க தான் சொல்லணும். நீ சொல்ற வேற லெவல், என் கையில இருக்க பிக்சலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். OnePlus 8 பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ OnePlus 8 வந்து 42,000 அப்படிங்கிற பிரைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஓவர் பிரைஸ்டு தான், ஆனா நல்ல ஸ்பெசிபிகேஷன் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்போம். OnePlusங்கிற பிராண்டோட வேல்யூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் 42,000 ரூபாய்க்கான அந்த பஞ்ச், அந்த ஃபீல் வந்து இந்த போன்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அது மட்டும் இல்லாம 55,000க்கு பிகர் பிரதர் பெட்டர் ஆப்ஷன்ஸோட பயங்கரமா இருக்காரு. பட் பட்ஜெட் ஓரியன்ட் நாங்க ஒத்துக்கிறோம். 13,000 ரூபாய் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் தான். பட் என்னதான் இருந்தாலும் அந்த 55,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏதோ நிறைய ஆடட் அட்வான்டேஜஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்போது தான் இந்த போன் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய கட்டும் பண்ணிருக்காங்க. சோ இத பத்தி ஐபி அதெல்லாம் ஐபி ரேட்டிங் இருக்கு இல்லன்றத கூட நம்ம மக்கள்லாம் எதிர்பாங்கடா, அது இருந்தா இருந்துட்டு போகுது, இல்லாட்டி போகுது, அப்படிதான் இருக்கு. எப்படி போனாலும் நீங்க வந்து வாட்டர் டேமேஜ் சொல்ல போறீங்க. அதனால வந்து அது நாங்க கிடையாது. ஸ்டில் என்னதான் இருந்தாலும் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரோட ஒரு போனு 70க்கு அப்கிரேட் பஞ்சோலோட கேமரா. ஆனா 70க்கு இது அப்கிரேடா? இதுவும் நீங்க தான் சொல்லணும். ஒரு பெட் அப்கிரேடா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்றேன். 70 இதோட பெட்டர் போன் மாதிரி டிசைன்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு, டிசைன்ல மட்டும் தான். சோ இது வந்து X50 Pro 5G இருக்குல்ல, கேமரால டவுன் கிரேட் இல்லையா? ஆமா, கேமரால டவுன் கிரேடு, டிசைன்ல அப்கிரேடு, பர்ஃபார்மன்ஸ்ல அப்கிரேட் தான். ஏன்னா 865. சோ அதுலலாம் ஆனா ஓவராலா பார்க்க போனா ரியல் வேர்ல்டுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 70 இஸ் மோர் தென் எனஃப். இது வந்து இப்போ இனிஷியல் இம்ப்ரெஷன்ல நாங்க சொல்றோம். மேபி ரிவ்யூல மாறலாம். அதே மாதிரி பிரைஸ் சப்போஸ் டிராப் ஆச்சுன்னா, இன்கேஸ் ஏதாவது பெரிய ஆஃபர் வந்ததுன்னா பாப்போம் இல்லையா? ரைட். ஸோ வேறு சில இன்ட்ரெஸ்டிங் கண்டோட அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, கேமரா பின்னாடி பரத். தேங்க்யூ.